கோவையில் ரியல் எஸ்டேட் அதிபரிடம் ரூபாய் 3 கோடி மோசடியில் ஈடுபட்டதாக கேரளத்தைச் சேர்ந்த நபரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பாக கோவை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் மே 22ஆம் தேதி கூறுகையில், கோவை பீலமேடு பகுதியைச் சேர்ந்தவர் ராமநாதன் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இவருக்கு தொழில் ரீதியாக கேரள மாநிலம் பாலக்காடு முதலமடா பகுதியைச் சேர்ந்த சுனில்தாஸ் என்பவர் அறிமுகமாகியுள்ளார். அவர் கேரளத்தில் தொண்டு நிறுவனம் நடத்தி வருவதாகவும், அதற்கு ரிசர்வ் வங்கியில் இருந்து பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், அதனை எடுக்க ரூபாய் 3 கோடி கட்டணமாக செலுத்த வேண்டும் என்றும் ராமநாதனிடம் கூறியுள்ளார். மேலும் பணம் ஒதுக்கப்பட்டதற்கான கடிதத்தையும் காண்பித்துள்ளார். இதனை நம்பிய ராமநாதன் ரூபாய் 1,57,00,000 சுனில்தாஸின் வங்கிக் கணக்கிற்கும், ரூபாய் 1,43,00,000 ரொக்கமாகவும் கொடுத்துள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்ட சுனில்தாஸ் திருப்பிக் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். ராமநாதனின் கைபேசி அழைப்பையும் ஏற்காமல் இருந்து வந்துள்ளார். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ராமநாதன் இதுகுறித்து கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார். பின் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான சுனில்தாஸை தேடி வந்தனர். இந்நிலையில் அவர் மதுரையில் ஒரு விடுதியில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு விரைந்த கோவை குற்றப்பிரிவு போலீசார் அவரை கடந்த புதன்கிழமை கைது செய்தனர் என்றனர்.